நம்ம லாஸ்ட் வீடியோலயே இந்த நிறைய இயற்கை சீற்றங்கள்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து வரப்போகுது அப்படின்ற அந்த ப்ரிடிஷன்ஸ் பற்றி பேசியிருந்தோம். இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய உத்தரகாண்ட் பிரதேசத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பேரழிவுகள்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த வீடியோஸ்லாம் பார்த்தாலே வந்து நெஞ்சு பார்த்துரு. இதோட தாக்கங்களோட விளைவு எப்படி மேம் வந்து இருக்கும்? நான் வந்துட்டு இயற்கையின் சீற்றத்தை பற்றி ஆல்மோஸ்ட் நான் கீதா டிவி ஆரம்பித்த 2020 நான் பேசிகிட்டு இருக்கேன். திஸ் வாஸ் மோர் அன் இன்ட்யூஷன் டு மீ. நான் வந்துட்டு மற்றவங்களாட்ட ஜோசியம் பார்த்தோ அதெல்லாம் நான் பேசலை. இது வந்து நிஜமாகவே எனக்கு நடந்த நிகழ்வுகள். நான் எப்போவும் சொல்வேன், மை இன்ட்ராக்ஷன் வித் காட், எனக்கும் கடவுளுக்கும் நடக்கும் ஒரு இன்ட்ராக்ஷன். தட் இஸ் தமிழில் என்ன சொல்கிறது தெரியல. பட் இது அப்போ வந்து ஐ திங்க் இந்த வருஷம் இட் வாஸ் 2017 நினைக்கிறேன். அப்போ நம்ம டிவி இன்னும் ஆரம்பிக்கல. அப்போது ஒரு நாள் வந்து எனக்கு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் ஒரு கிருஷ்ணர் இருக்கிறார். எனக்கு அந்த கிருஷ்ணர்கிட்ட நான் எப்போ கும்பிடும்போது என்ன சொல்வேன்னா, சின்ன பிறந்தே எனக்கு ஒரு ஹேபிட் என்னென்னா, உலகமே எல்லாரும் நல்லா இருக்கணும். ஒரு லாஸ்ட்டாக ப்ரே பண்ணுவேன் கடவுள்கிட்ட, கடவுளே உலகத்தில் இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்போ என்கிட்ட அன்றைக்கி சடனாக கிருஷ்ணர், நம்பாதவங்களுக்கு இது கிடையாது, இது ஒரு நம்புறது அவங்களுக்கு தான். அப்போ வந்துட்டு அவர் சொன்னார், நீ யார் வந்து உலகத்துக்கு ப்ரே பண்ணுறக்கு? நீ ப்ரே பண்ணுறதுனா உனக்கு ப்ரே பண்ணிக்கோ, இல்லாட்டி உனக்கு வேண்டி அவங்களுக்கு பண்ணிக்கோ, இல்லாட்டி உனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்க அவங்களுக்கு ப்ரே பண்ணிக்கோ. பட் உலகத்துக்குமே நீ வந்து ப்ரே பண்ணுறதுக்கு உனக்கு ரைட் கிடையாது.